அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அன்பு நண்பர் வெங்கட் செல்வராஜ். இந்த வரிசையாக நம்ம பார்த்துக்கிறோம் டிஃபார்மர் சீரீஸில் வந்து நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற டிஃபார்மர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஃபார்ம் டூல், நான் லீனியர் டிஃபார்ம் டூல். டிஃபார்மர்னு வருது, சாரி. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற டூல் என்ன, டிஃபார்ம் டூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்சர் டிஃபார்ம். ஓகே, அது எங்கே இருக்கு? இங்கே இருக்கு பாருங்க. ஓகே, இந்த டெக்ஸ்சர் தான் நம்ம பார்க்க போகிறோம். டெக்ஸ்சர் டிஃபார்ம் டூல் அப்படி தான் பார்க்க போகிறோம். நான் லீனியர் கிடையாது. நான் லீனியர் நம்ம ஏற்கனவே முடிஞ்சிச்சு. ஸோ டெக்ஸ்சர் டிஃபார்ம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம வந்து செட்டப் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பாலிப்ளைனை வந்து நான் வந்து 10x10 பாலி போட்டுக்கிட்டு இன்னொன்று 20x20 போட்டுக்கிட்டு இதோட சப்டிவிஷனை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். நல்லா இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இன்னும் கூட இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 50-50 வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நான் டிஃபார்மில் போயிட்டு டெக்ஸ்சர் டிஃபார்ம் நான் கொடுக்குறேன். ஸோ டெக்ஸ்சர் டிஃபார்ம் வந்து நமக்கு என்ன வருதுன்னா, கண்ட்ரோல். ஸோ டெக்ஸ்சர் டிஃபார்ம் இந்த இன்புட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே எதுவுமே வராது. நம்ம என்ன பண்ணோம்னா கண்ட்ரோல் ஏ கொடுத்துங்க. கண்ட்ரோல் ஏ கொடுத்தீங்கன்னா இங்கே வரும். ஸோ இங்கே டெக்ஸ்சர் டிஃபார்ம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு டெக்ஸ்சர்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? இதை கிளிக் பண்ணிங்கன்னா, இதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் போயிட்டு நீங்கள் ஏதாவது ஒரு டெக்ஸ்சரை நீங்கள் வந்து குறிச்சிக்கலாம். நம்ம வந்து ஃப்ராக்ஷன் இல்லைன்னா செக்கர் கொடுத்து பார்ப்போம். ஸோ நம்ம செக்கர் கொடுத்துட்டோம். செக்கர் கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம மெஷ் வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ இதோட மெஷ்ஷோட இதை நம்ம வந்து போட்டு பார்க்குறோம். ஸோ அதாவது எட்ஜ் ஃப்ளோ பார்த்தோம்னாலே உங்களுக்கு தெரியும். ஸோ எங்கெல்லாம் பிளாக்காக இருக்கோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து போயிருக்கு. கீழே போயிருக்கு மீன்ஸ் ஆமாம், கீழே போயிருக்கு. எங்கெல்லாம் ஒயிட் இருக்கு அங்கே வந்து மேலே வந்துருக்கு. ஸோ இதுதான் வந்து நம்ம பேஸாக இருந்தது. இது மேலே வந்திருக்கு. பிளாக்காக போனது வந்து கீழே போயிருக்கு. இப்போ வந்து இதோட ப்ராப்பர்ட்டிஸ் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து எவ்வளோதுக்கு வந்து டெப்த்து வேணும் அப்படின்னு. உங்களுக்கு எவ்வளோ டெப்த்து வேணும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ இதை நீங்கள் வந்து அனிமேட் கூட பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அதை அனிமேட் பண்ணி பார்ப்போம். ஸோ இங்கே செட் கீ பண்ணிக்கிறேன். செட் கீ பண்ணிவிட்டு 50 கிட்ட வச்சு இங்கே ஓகே. அதே மாதிரி இங்கே வந்து ஒயிட் இருக்கு. இங்கே போகும்போது இது வந்து பிளாக். எஸ், இங்கே போகும்போது பிளாக் ஆயிரும் இல்லையா? அப்போ இங்கே வந்து இது வந்து கீ ஆகுதான்னு தெரியல. கீ ஆகுது. எஸ், ஸோ இது கீப் பண்ணிவிட்டு நீங்கள் அனிமேட் பண்ணிக்கலாம். இது மாதிரி இல்லாமல் நீங்களாவே வந்து ஓனாக வந்து ஒரு இது கிரியேட் பண்ண போகிறீங்க. பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஒரு லோகோ கிரியேட் பண்ணுறீங்க. அதை கூட நீங்கள் இங்கே வச்சு கொண்டாந்து இதை வந்து அனிமேட் பண்ணிக்கலாம். இல்லைனா அந்த ஷேப்பில் வந்து உங்களுக்கு மெஷ் வேணும் அப்படிங்கும்போது, இந்த ஷேப்பில் எனக்கு வந்து டிசைன் வேணும் அப்படிங்கும்போது நான் இதை பண்ணிவிட்டு இதோட இதை போயிட்டு ஹிஸ்ட்ரியை போயிட்டு டெலிட் பண்ணிவிட்டோன்னா எனக்கு இந்த சைஸில் மெஷ் வந்துடும். ஸோ நான் இதை வச்சு நான் யூஸ் பண்ணிக்குவேன். ஸோ எனக்கான தேவைக்கு நான் இதை வந்து யூஸ் பண்ணிக்குவேன். ஸோ நான் வந்து உட்காந்து பண்ண தேவையில்லை. இதை வந்து மாடல் பண்ணோம்னா நான் வந்து தனித்தனியாக உட்காந்து செலக்ட் பண்ணி அதையெல்லாம் எக்ஸ்ட்ரூட் பண்ணிட்டு இருக்கணும். ஸோ அதுக்கு பதில் தான் நம்ம வந்து இது மாதிரி பண்ணிவிட்டு ஈஸியாக வேலையை முடிச்சுட்டு போயிடலாம். ஸோ இந்த டெக்ஸ்சர் டிஃபார்ம் இதுக்கு தான் யூஸ் ஆகுது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ பயனுள்ளதாக இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். இந்த டெக்ஸ்சர் டிஃபார்ம் இது வச்சு கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஸோ ஓகே, இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்திருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்கள் அன்பன் வெங்கட் செல்வராஜ். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.